வணக்கம். தினம் ஒரு நட்சத்திர ரகசியம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 6வது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தை பார்த்துடலாங்க. திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்குங்க. 4 பாதமும் மிதுன ராசியில் இருக்கும். இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவானுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம் இது. இவருக்கு அதிதேவதை கடவுள்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிவபெருமான். இந்த 2 விஷயமும் ஒன்றா ராகு சிவபெருமான் சேர்ந்துருக்கிறதால இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஒரு என்கொயரி டைப், ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் டைப்பாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை துப்பறியறதுலாம் இவங்க கெட்டிக்காராக இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு பேச்சாற்றல் பயங்கரமாக இருக்கும். இவங்க அரசியல், இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன், இந்த மாதிரி விஷயத்தில் போகலாம். அடுத்து இவங்க பத்திரிகை துறை, அப்புறம் புக்ஸ் எழுதுறது, ஐடிக்கு இவங்க ரொம்ப ஆப்ட்டுங்க. ஐடியில் இவங்க பார்த்திங்கன்னா ஆராய்ஞ்சு இவங்க புதுசாக சில மென்பொருள்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க. ராகு தான் ஐடி சம்மந்தப்பட்டவர் இல்லையா, புதன் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டவர். இது 2 காம்பினேஷனும் ஆகிடுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ப்ளீஸ். 2026க்கான வீடியோ எல்லாமே இருக்குது. மந்த்லி வீடியோ இருக்குது, டெய்லி ராசி பலன் இருக்குது, இது மாதிரி ஜோதிட சூட்சமங்கள், நட்சத்திர பலன் எல்லாமே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். நம்ம போயிடலாம் திரும்பவும் உள்ள. இது மாதிரி பொறியாளர்கள், ஐடி பொறியாளர்னால் இவங்க தாங்க பெஸ்ட்டு. இந்த மாதிரி பசங்க இருந்தால் படிக்க வைங்க வீட்டில். வெளிநாட்டு தொடர்பு இவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக செட் ஆவாங்க. ராகு இல்லையா, அதனால் வெளிநாட்டு தொடர்பு நல்லாயிருக்கும். ஐடி ஜாப்ஸு, ஃபாரின் ஜாப்ஸ் இதெல்லாம் நல்லா செட் ஆகும். 32 வயசு வரலாம் அப்படியே ஒரு நார்மலாகவும் மிடிலாகவும் அப்படியே போயிட்டுருப்பாங்க. 32 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஃபேண்டாஸ்டிக்காக பொருளாதார நிலையில் அவங்க நினைக்கிற உச்சத்தை தொட்டுருவாங்க. குணம் வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வெளி தோற்றத்தில் கொஞ்சம் டஃப்பாக இருப்பாங்க, அது உண்மை. கடினமாக இருக்க மாதிரி தெரியும். டக்குன்னு கோபம் வரும். ஏன்னா சிவபெருமான் ஆதிக்கம் இல்லையா, டக்குன்னு கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் நியாயமாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி இருப்பாங்க. அதனால் இவங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் கிடைக்குங்க இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த நோயும் வராமல் இருக்கணும்னா ரொம்ப ஒன்றும் இல்லைங்க, ஒரு நடைப்பயிற்சி பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், ப்ளட் ப்ரெஷர் அவாய்ட் பண்ணிடலாம். கோபத்தை குறைக்கணும். அப்புறம் இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்குக்கு மூச்சு பயிற்சி பண்ணணும். ஏன்னா புதன் இல்லையா, இந்த 2 விஷயத்தை பார்த்துக்கினாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க. இவங்கள மாதிரி சூப்பரான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. 2026 வீடியோ பாருங்கள். மாத பலன் பாருங்கள், டெய்லி பலன் பாருங்கள், இது மாதிரி நட்சத்திர பலன் எல்லாமே பாருங்கள். நான் உங்களோட குடும்ப ஆஸ்ட்ராலஜராக எடுத்துகிட்டு ஃப்ரீயாக பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.